ஒரு ஊரில் வேலை வெட்டி இல்லாத 4 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்றால் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். 4 பேரும் கூடி பேசினார்கள். வியாபாரம் செய்ய முதலீடு யாரிடமும் இல்லாததால் வெளிநாடு சென்று ஏதாவது வேலை தேடிக்கொண்டு பிழைப்பு நடத்தலாம் என்று நினைத்தனர். அதன்படியே ஊரில் உள்ள நண்பர்கள் உறவினர்களிடம் விடைபெற்று கிளம்பிவிட்டார்கள். 4 நண்பர்களும் அவந்தி நாட்டை அடைந்தார்கள். பல இடங்களில் வேலை கேட்டு அலைந்தார்கள். வேலை கிடைக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வழியில் பைரவானந்தர் என்ற மந்திரவாதியை சந்தித்தார்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று மந்திரவாதி கேட்டார். தங்களை பற்றி சொன்னவர்கள், எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுங்கள், நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றார்கள். அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட மந்திரவாதி 4 மாத்திரைகளை ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தார். இந்த மாத்திரைகளை உங்கள் தலையில் வைத்து கொண்டு இமயமலையின் வடபகுதிக்கு செல்லுங்கள். யாருடைய மாத்திரை கீழே விழுகிறதோ அந்த இடத்தை தோண்டுங்கள். அங்கு அவனுக்கு தகுதியான பொருள் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. அப்படியே 4 பேரும் கிளம்பி இமயமலையின் வடபகுதியை அடைந்தார்கள். அப்போது ஒருவனிடம் இருந்த மாத்திரை தவறி கீழே விழுந்தது. அந்த இடத்தை தோன்றியதும் ஏராளமான தாமிர நாணயங்கள் கிடைத்தன. அவன் மற்ற மூவரையும் பார்த்து, உங்களுக்கு தேவையான தாமிர நாணயங்களை எடுத்து கொள்ளுங்கள், திரும்பி ஊருக்கு சென்று விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், நண்பா, இந்த தாமிர நாணயங்கள் உனக்கு கிடைத்தவை. இவற்றை எடுத்துக்கொண்டு நீ ஊருக்கு திரும்பு. நாங்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் என்றனர். அவனும் தன்னால் சுமக்க முடிந்த அளவில் தாமிர நாணயங்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினான். மற்ற மூவரும் தொடர்ந்து நடந்தனர். சிறிது தூரத்தில் இன்னொருவன் தலையில் இருந்த மாத்திரை கீழே விழுந்தது. அங்கு தோண்டினார்கள். ஏராளமான வெள்ளி நாணயங்கள் கிடைத்தன. உடனே அவன் மற்ற இருவரிடமும், நண்பர்களே, உங்களுக்கு வேண்டிய மட்டும் வெள்ளி நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் ஊருக்கு திரும்பி விடலாம் என்றான். நண்பா, அவரவர்க்கு விதித்தது நடக்கும். நீ உனக்கு கிடைத்த வெள்ளி நாணயங்களுடன் புறப்படு, நாங்கள் தொடர்ந்து செல்கின்றோம் என்று விடை பெற்று கிளம்பினர். அவனும் தனக்கு வேண்டிய மட்டும் வெள்ளி காசுகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு ஊருக்கு திரும்பினான். இருவர் மட்டும் தொடர்ந்து நடந்தார்கள். அப்போது ஒருவன் தலையில் இருந்த மாத்திரை கீழே விழுந்தது. அந்த இடத்தை தோண்டினார்கள். தங்க நாணயங்கள் கிடைத்தன. உடனே அவன், நண்பா, இங்கு ஏராளமாக தங்க நாணயங்கள் உள்ளன, இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம், வா ஊருக்கு திரும்பலாம் என்றான். உடனே மற்றவன், நண்பனே, நீ ஒரு விஷயத்தை கவனித்தாயா? முதலாம் அவனுக்கு தாமிர நாணயம் கிடைத்தது, 2ஆம் அவனுக்கு வெள்ளி நாணயம் கிடைத்தது, 3ஆம் அவனான உனக்கு தங்க நாணயம் கிடைத்துள்ளது. நானும் தொடர்ந்து செல்கின்றேன். நிச்சயமாக எனக்கு நவரத்தினங்கள் கிடைக்கலாம். நீ புறப்படு, நான் வருகிறேன் என்று கிளம்பினான். அதற்கு அவன், நண்பா, உனக்காக நான் இங்கேயே நாணயங்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு காத்திருக்கிறேன். நீ திரும்பும் வரை உனக்காக காத்திருப்பேன் என்றான். அதன்படியே காத்திருந்தான். 4வது நபர் தொடர்ந்து நடந்து சென்றான். வெயிலினால் நாக்கு வறண்டு போனது. அவன் தலையில் இருந்த மாத்திரை மட்டும் கீழே விழவே இல்லை. அங்கே எதிரே ஒருவனின் தலையில் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தது. தலையில் இருந்து இரத்தமும் கொட்டி கொண்டிருந்தது. அவன் அருகில் சென்றவன், ஐயா, நீங்கள் யார்? உங்கள் தலையில் ஏன் சக்கரம் சுழல்கிறது என்று கேட்டான். கேட்ட மறுநொடியே எதிரே இருந்தவரின் தலையில் இருந்த சக்கரம் கேட்டவரின் தலை மீது சுற்ற ஆரம்பித்தது. ஐயோ, என் தலை மீது சக்கரம் சுற்றுகிறதே என்று கதறினான் 4ஆம் அவன். மாத்திரையை தலையில் வைத்துக்கொண்டு ஒருவன் உன்னிடம் வந்து கேட்கும்போது சக்கரம் உன் தலையை விட்டு அவன் தலையில் ஏறிக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டது என்றான் அவன். எவ்வளவு காலமாக உன் தலையில் சக்கரம் சுழன்றது என்று கேட்டான். ராமபிரான் ஆட்சி காலத்தில் என் தலையில் சக்கரம் சுழல ஆரம்பித்தது. இப்போது எத்தனை யுகம் ஆயிற்றோ எனக்கு தெரியாது. சக்கரம் சுழல ஆரம்பித்ததும் தலையை குடையும் வேதனை மட்டுமே இருக்கும். பசி, தாகம், மூப்பு எதுவுமே வராது. எத்தனை யுகங்கள் ஆனாலும் மரணம் ஏற்படாது. உன்னால் எனக்கு விடுதலை கிடைத்தது, நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டான். தங்க நாணயங்களை எடுத்தவன் தன் நண்பனை இன்னும் காணவில்லையே என்று தேடிக்கொண்டு வந்தான். சிறிது தூரத்தில் சக்கரம் தலையில் சுழல ரத்தம் சொட்ட சொட்ட அவதிப்பட்டு கொண்டு நின்ற நண்பனை பார்த்தான். நண்பா, என்ன இது என்றான். பேராசையின் விளைவு என்றான் அவன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பேராசையினை கொண்ட மனிதனின் மனதில் கவலையும் வேதனையும் குடிகொண்டிருக்கும். நன்றி.